கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகத்துவமுமான மகிமையுள்ள நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாகவே நம்மோடு பேசுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவர் மனுக்குலத்தோடு விசேஷமாக சபையோடு கூட பேச விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நினைவுகளையும் அவருடைய விருப்பங்களையும் அவருடைய பிரியமானவைகளையும் அவருக்கு ஏற்றவைகளையும் நமக்கு தெரிவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பானவர்களே, ஆதலால் இது கர்த்தருடைய நேரம். நாம் கர்த்தரை ஆராதனை செய்தோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அவரை முழு மனதோடு கூட நாம் ஆராதித்தோம் அல்லவா? அப்படிப்பட்ட ஆராதனைக்குரியவர்களுக்கு, ஆராதனை செய்தவர்களுக்கு கர்த்தர் வெளிப்பட போகிற ஒரு நேரமா இருக்கிறதுக்காய் நாம் எல்லோரும் ஸ்தோத்தரிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாய் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்டு உண்மையே பின்பற்றுகிற ஒரு ஆடுகளாய் ஒப்பு கொடுத்த ஒரு சிந்தையோடு கூட நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படும்படிக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற நாங்கள் ஆண்டவரே, இது எங்களுக்கு உண்டான அப்பம் என்று சொல்லி ஆண்டவரே, அவைகளை பிட்டு சாப்பிட்டு நாங்கள் புஷ்டி அடைய, பலன் அடைய, கனி கொடுக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கண்ணை மூடும் போது இங்க இருப்போம், ஆனா கண்ணை திறக்கும் போது எங்க இருக்கிற நினைவு வந்துடணும். ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி கண்ணை மூடும் போது பூமியில இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனா கண்ணை மூடி ஜெபம் பண்ணி திறந்தாச்சுன்னா நம்ம எல்லாம் எங்க இருக்கிற மாதிரி நினைக்கணும். பயந்துராதீங்க, முதல்ல சொன்னத அதே காரியம்தான். நாம் இப்பொழுதெல்லாம் ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ளே பிரவேசித்து இருக்கிறோம். ஆமென். சரி, வாருங்கள். இன்றைக்கு நமக்கு திருவிருந்து இருக்குது இல்லையா? ஸோ திருவிருந்து அப்படின்னாலே ஒரு விசேஷமான ஒரு காரியம்தான். அதே போலவே மற்ற செய்திகளை காட்டிலும் இன்றைக்கு இந்த திருவிருந்தின் செய்தி ஒரு விசேஷித்தமானவையாக இருந்தா தானே நல்லா இருக்கும், அப்படிதானே? சரி, ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 19:11 வசனத்தை நம்ம வாசிப்போம். முதலாவதாக ஒரு காரியம்தான். சங்கீதங்களின் புஸ்தகம் 19:11. அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலனுண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அப்படியும் வாசிக்கலாம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? எங்க அழுத்தம் கொடுக்கணுமோ அங்க அழுத்தம் கொடுக்கவும் நமக்கு தெரியணும். அவங்க வாசித்தாங்க, அது நல்ல விஷயம். நம்ம படிக்கும் போது, ஏன்னா இதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். மற்றவர்களுடைய பிழைகளை அல்ல, மற்றவர்களுடைய குறைகளை அல்ல, தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார்? மனம் திரும்புறது அப்புறம், ஒப்பு கொடுக்கறது அப்புறம், செயல்படுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதலாவது தன்னுடைய பிழைகளை உணரும்படிக்கு, இங்கே தன்னுடைய பாவங்களை உணர்கிறவன் யார் என்று சொல்லி இங்கே சொல்லப்படவில்லை. அதனால தான் நான் சொன்னேன், இன்னைக்கு மெசேஜ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, அதிகமான ஒரு ஸ்டஃப் உள்ளதாக தான் இருக்கும். ஏனென்றால் இது சபைக்கு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தரோடு கூட நாம் அவரோடு கூட பந்தியில் பங்கு பெற போகிற ஒரு என்ன சொல்றது, விசேஷித்த ஒரு ஸ்தானத்தை பெற்றவர்களாக இன்றைக்கு அமர போகிறோம் அல்லவா? இது சாதாரண ரட்சிக்கப்பட்ட புதிதாய் வந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக இது அல்ல. நன்றாய் வளர்ந்து இருக்கிற, இன்னும் சொல்ல போனால் இது ஆட்டுக்குட்டிகளுக்கு அல்ல, மாம்ச சிந்தையில் இருக்கிற குழந்தை தன்மை உள்ளவர்களுக்கு அல்ல. இது யாருக்கு கொடுக்கப்படுகிறது? இன்றைய அப்பம் இது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வந்திருக்கிற என்ன சொல்றது, பூரண புருஷர் ஆக வேண்டும் என்கிற ஒரு சிந்தையோடு வந்திருக்கிறவர்களுக்காக இந்த சத்தியம் இன்றைக்கு விட்டு கொடுக்கப்படுகிறது. அன்பானவர்களே, அதில் நம் பாவத்தை குறித்து இப்போதைக்கு இந்த செய்தியில பேச வேண்டிய அவசியம் இல்லை. அக்கிரமம், மீறுதல், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பெரிய பெரிய விஷயம் பாருங்க. அதில் இருந்து தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய மகா பெரிய இரக்கத்தினாலே மன்னிப்பு பெற்றவர்களாய் இப்பொழுது இங்கே பல வருடங்களாய் கர்த்தருடைய வார்த்தை வசனங்களை தியானித்தவர்களாய் இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆதலால் இது என்ன காலம் அப்படின்னு பார்ப்பீர்கள் என்றால், சபைக்கு நல்லா தெரியணும், இது
நோவாவின் காலத்திலே நடந்தது போல இனி சம்பவிக்க போகிற ஒரு காலகட்டத்திற்குள்ளே சபை வந்து கொண்டு இருக்கிறது என்கிறதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. சூரியன் உதிக்கிற காலம் ஒரு காலத்துல சபை உருவான காலம் 2000 வருஷத்துக்கு முன்பதாக. ஆனால் புறஜாதிகளுடைய காலம் நிறைவேறும் ஒரு நாட்கள் வந்துவிட்டது என்று சொல்லுகிறது. எதை குறிக்கிறது என்றால், இது சூரியன் அஸ்தமிக்கிற ஒரு காலத்திலே நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இந்த காலத்தை உதயமாகிற காலத்தை கூட ஒருவேளை அசட்டை பண்ணி இருந்திருக்கலாம். நல்ல உச்சி வெயிலின் போது இருந்த காலத்தை கூட ஒருவேளை அலட்சியம் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் சூரியன் அஸ்தமிக்க போகிற இந்த காலத்தை தயவு செய்து சபையானது பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆதலால் இந்த காலத்தை நாம் அதிகமாய் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த நாட்களில் நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த குடும்பத்தையும் பார்த்து கர்த்தர் சொன்னார் அல்லவா, இதோ பேழைக்குள்ளே பிரவேசிங்கள் என்று சொன்னார் அல்லவா. அப்படி ஒரு சத்தம் கேட்கப்பட போகிற, சபை கேட்கப்பட போகிற ஒரு காலம் இது. அப்படி போலவே ஆபிரகாமை பார்த்து, உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய ஜனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு வெளியே வா என்று ஒரு சத்தம் கேட்கப்பட்டதல்லவா ஆபிரகாமுக்கு. அப்படி போலவே சபைக்கும் இங்கே இந்த பூமியை விட்டு, இந்த இருளின் ஆதிக்கத்தை விட்டு நீ வெளியே வா என்று சொல்லப்பட போகிற அப்படிப்பட்ட ஒரு சத்தம் கேட்கப்பட போகிற ஒரு காலத்திலே இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆதலால் ஆரம்ப நாட்களிலே இருந்த பெரிய பெரிய தவறுகள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதலை குறித்து நான் இன்றைக்கு பேச வரவில்லை. ஏனென்றால் அப்பொழுது குழந்தைகளாக இருந்தோம், பின்பு வாலிபர்களாக வளர்ந்து விட்டோம். இப்பொழுது சபையானது முதிர்ந்த ஒரு காரியத்துக்குள்ளே வந்து கொண்டு இருக்கிறதுனால இது நன்றாய் முதிர்ச்சி அடைந்தவர்கள் இதை அதிகமாய் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் அன்பானவர்களே. வாருங்கள், ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாகிய அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நான் திரும்ப சொல்றேன், நம்ம இனிமே சாத்தானால பாவம் செய்ய தூண்ட முடியாது இல்ல. ஏனென்றால் அவனுடைய தந்திரங்களை நாம் நன்றாகவே அறிந்து கொண்டு விட்டோம். அவனுடைய தந்திரங்களையும் வஞ்சகமான காரியங்களையும் அவன் எவ்விதமாக வலையை வீசுவான், கண்களுக்கு மறைவாக வலையை வீசுகிற காரியங்களை எல்லாம் நாம் நன்றாக கற்றுக்கொண்டு விட்டோம். ஆதலால் இனி நம்மை பெரிய பெரிய காரியங்களை செய்ய, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய தூண்ட முடியாது அன்பானவர்களே. ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும், சிறிய சிறிய பிழைகளை செய்ய அவன் காத்து கொண்டிருக்கிறான், தூண்டி கொண்டிருக்கிறான். இதில் தான் சபையானது இந்த நாட்களில் கவனக்குறைவாய் காணப்படுகிறது. ஏனென்றால் அவருக்கு நம்முடைய மனதில் என்னதான் தோன்றும் அப்படின்னா, நான் எப்படியெல்லாம் இருந்தேன், இன்னைக்கு எவ்வளவோ பரவாயில்லப்பா. அந்த லூக்கா புஸ்தகத்தில் சொல்கிறான் இல்லையா, அவர்களைப் போல நான் இல்லை, இவர்களைப் போல நான் இல்லை, நான் எவ்வளவோ பெட்டராக இருக்கிறேன். பெட்டராக இருக்கிறதுக்காக நம்மை அழைக்கவில்லை, பரிசுத்தமாய் வாழும்படிக்கு நம்மை அழைத்தார். ஆமென், அல்லேலூயா. நாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோம். எல்லா ஜனங்களும் கர்த்தர் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று தொழுது கொள்ளுகிறார்கள். நாம் எவ்விதமாய் தொழுது கொள்ளுகிறோம் என்றால், நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தரை தேடுகிறோம். ஹல்லேலூயா. வித்தியாசம் புரியுதா? நான் சொல்றதுக்கு வித்தியாசம் புரியுதா? நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி நாம் கர்த்தரை தேடுகிற ஒரு ஸ்தானத்திலே, அந்த ஒரு படியிலே நாம் ஏறி வந்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆதலால் நமக்கு வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு மேலான ஸ்தானம் என்னவென்றால், நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கி இருக்கிறார். நாம் ஒரு சாதாரண ஜனங்கள் அல்ல, நாம் ராஜாக்களாய் இருக்கிறோம். நம்மை ஆண்டவர் லேவியர்களாக ஆக்கி
ஆக்கி இருக்கிறார். மகா பரிசுத்தம் உள்ள அந்த உன்னதமான தேவனுக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு, அவருக்கு பணிவிடைகளை செய்யும்படிக்கு. பாருங்க, ராஜாவுடைய அரண்மனைக்கு வெளியில யார் வேணா ஒவ்வொரு இடங்கள்ல யார் வேணாலும் வேலை செய்யலாம். ஆனால் ராஜாவுக்கு பணிவிடை செய்ய வேண்டுமானால் அவர்களுக்கு இன்னென்ன திறமைகளும் தாளந்துகளும் விசேஷித்த ஞானமும் அங்கே காணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்படி போல ராஜாவுக்கு பணிவிடை செய்யும்படிக்கு, அந்த உன்னதமான தேவனாகிய கர்த்தரை ஆராதனை செய்யும்படிக்கு லேவியர்களாகவும் நமக்கு 2 விதமான ஸ்தானங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் அன்பானவர்களே. ஆதலால் தான் நான் சொல்லுகிறேன், இது சாதாரண ஜனங்களிடத்தில் பேசப்படுகிற செய்தி அல்ல, இது ராஜாக்களுக்கு என்று கொடுக்கப்படுகிற செய்தி. ஹல்லேலூயா. ராஜாக்கள் அப்படின்னாலே அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வித்தியாசமாக இருக்குங்க. ராஜாக்களுடைய வாழ்க்கை முறைமைகள், அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய வஸ்திர உடுத்துதல் போன்ற காரியங்கள் எல்லாமே, அவர்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாமே மற்றவர்களை காட்டிலும் மகா உயர்ந்தவைகளாய் காணப்படும் என்கிறதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆதலால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வேற விதமாய் இருக்க வேண்டும். வேற விதமாய் என்றால் ஒரு நல்ல ஹை ஸ்டைல் ஸ்டாண்டர்ட் உள்ள வாழ்க்கையாக, ஆவிக்குரிய வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. இன்னும் நான் குழந்தை தானே, இன்னும் நான் சிறு பிள்ளை தானே, அப்படி என்று சொல்லி நாம் எண்ணிக்கொள்ளாதபடிக்கு நான் இன்னான் என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்படி பார்க்கும்போது பாருங்கள், எவ்வளவு பெரிய ஊழியக்காரராய் இருந்த அந்த மோசே எவ்வளவு பெரிய தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றின அந்த மோசேனுடைய காரியங்களிலே நாம் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் வாசியுங்கள். என்னாகமோ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். கண்மலையில் தன் கோலினாலே 2 தரம் அடித்தான். போதும், இந்த சம்பவம் நம்ம எல்லாரும் அறிந்தது தான் இல்லையா? நம்ம இதை வாசிக்கும் போது இதனுடைய விளைவு என்ன நேரிட்டது என்று சொல்லி நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த மோசே 2வது முறை அவ்விதமாக செய்தது நிமித்தமாக அந்த மோசே அந்த கானானை சுதந்தரிக்க முடியாதபடிக்கு ஆகி போனது. ஆனாலும் பரம கானானுக்கு அவர் தன்னை எடுத்து கொண்டு போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஆமாம் தானே? அப்போ அவர் செய்த ஊழியத்துக்கு கனம் கொடுக்கப்பட்டது. ஆனால் மற்றவர்கள் எல்லாம் அந்த கானானை சுதந்தரிக்க வேண்டும், போய் காண வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று இருந்த அந்த காரியம் மோசேக்கு கிடைக்காமல் போனது. ஏன் அப்படி நடந்தது? எப்பவுமே ஒன்று நன்றாக நம்ம வேதத்தில் கவனிக்க வேண்டும். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானிக்கும் போது அவர்களுடைய குறைவுகளை கூட இந்த வேதத்தில், அவர்கள் செய்த பிழைகளை கூட இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்க அல்லவா? அந்த பிழைகளின் போது, தவறுகளின் போது கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு உடனடியாக அதற்கு உண்டான ஒரு சிட்சையை கொடுத்து அதை முடித்து விட்டு இருக்கிறார் அல்லவா? இப்போ மோசே செய்த இந்த தவறுக்கு ஏற்ற ஒரு தண்டனை அன்றைக்கு கிடைத்து விட்டது, கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு. ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் பார்த்தா அவர் செய்த ஊழியத்துக்கு உண்டான கனம் கொடுக்கப்பட்டாயிற்று. ஆனால் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது எல்லாருக்கும் கிடைத்த அந்த காரியம் அந்த மோசேக்கு கிடைக்காமல் போனது. ஆனால் அவர் செய்த அந்த காரியத்துக்கு கர்த்தர் தகுந்த ஒரு காரியத்தை அங்கே நடப்பித்து விட்டார். அப்படி நடப்பித்து விட்ட பின்பு அந்த பரிசுத்தவானை குறித்து நாம் இப்பொழுது குறை பேசக்கூடாது. முதலாவது அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி போலவே தாவீதினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம், பத்சேபாளுடைய காரியத்தில் தாவீது தவறினார், இல்லை என்று சொல்லவில்லை, அது பெரிய தவறு தான், அது பிழையினால நம்ம சொல்லவே முடியாது. அந்த தவறுக்கு ஏற்ற ஒரு தண்டனை அந்நாட்களிலே ஒரு ஜட்ஜ்மெண்ட் தாவீதினுடைய வாழ்க்கையிலே கொடுத்து விட்ட பின்பு மீண்டும் மீண்டும் நாம் அந்த பரிசுத்தவானை குறித்து நாம் குறை பேசக்கூடாது. ஆனாலும் இந்த நாட்களிலே நம்மிடத்திலே இப்படிப்பட்ட குறைவுகளோ கரை திரைகளோ காணப்படக்கூடாது என்கிற ஒரு நோக்கத்தில் தான் இவரை குறித்து நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறோம். இவர்களை குறித்து அப்படி பார்க்கிற வேளையில பாருங்க, அந்த மோசே
எத்தனையோ அற்புதங்களை செய்தார், எத்தனையோ அதிசயங்களை அவர் செய்யவில்லை, கர்த்தரோடு கூட அவர் செய்ய முடிந்தது. கர்த்தரோடு நடந்தவராய் காணப்பட்டார், கர்த்தரை தரிசித்தார். கர்த்தருடைய மகிமையின் பிரகாசம் அந்த மோசேயினுடைய முகத்திலே பிரகாசித்தது. ஜனங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் மோசேயோடு கர்த்தர் இருக்கிறார் என்று நன்றாக அறிந்த அந்த மோசேயினுடைய வாழ்க்கையில தானே இப்படி ஒரு பிழை ஒன்று நடந்தது. ஆமென், ஆமென். அப்போ அந்த நாட்களில் அந்த மோசேக்கு யார் இல்லை, கடவுள் கூட இருந்தார், நம்முடைய ஆண்டவர் உடன் இருந்தார். ஆனால் அவருக்கு உள்ளே இல்லை. ஆமென். மோசேக்கு உள்ளே யார் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஆதலால் அன்பானவர்களே, இன்றைக்கு மோசே ஆனாடப்பட்ட அந்த மோசேவே இப்படி ஒரு தவறு செய்ய முடியுமானால் நாங்கள் எல்லாம் எம்மாத்திரம் என்று சொல்லி அவரோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அவர்களை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு சபையானது மிகுந்த விசேஷத்த தன்மை உடையதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த மோசேயினுடைய ஒரு பிழை என்ன பண்ணப்பட்டது, பாவம் அல்ல, பெரிய ஒரு அக்கிரமம் அவர் செய்யவில்லை, கர்த்தருக்கு பிரியமில்லாத எதிரான ஒன்றை செய்யவில்லை. ஆனால் ஏதோ கர்த்தரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை அவர் செய்ததின் நிமித்தமாக அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. அன்பானவர்களே, இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அப்படி என்றால் ஏன் அவ்வாறு நிகழ்ந்தது? ஏனென்றால் மோசே சாதாரண ஜனங்களிலே ஒருவர் அல்ல, அவர் ஒரு தலைவர். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு ராஜா மாதிரிங்க, கிட்டத்தட்ட பார்வோனுக்கு ஈக்குவல். நான் உன்னை அந்த ராஜாவாகிய பார்வோனுக்கே ராஜாவாக நான் பார்க்கிறேன், அனுப்புகிறேன், அந்த பார்வோனுக்கே தேவனாக நான் உன்னை பார்க்கிறேன் என்று சொல்லி அனுப்பப்பட்ட ஒரு கர்த்தருடைய பார்வையில், அவருடைய கண்களிலே மோசே உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தபடியினாலே பாருங்கள், ஜனங்கள் ஒருவேளை தவறு செய்திருக்கலாம், ஒருவேளை குறைவுகள் அவர்களிடத்தில் காணப்பட்டிருக்கலாம், மன்னிப்பு கிடைத்திருக்கும். ஆனால் ஒரு தலைவராக இருக்கும்போது, ஒரு லீடராக இருக்கும்போது, ஒரு ஆளுமை தன்மையில் இருக்கும்போது, ஜனங்களுக்கு முன்மாதிரியாக முன்னே நடக்கும்போது பாருங்கள், அங்கே மிகவும் என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது தாங்க. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க இதெல்லாம் போதகர்கள் உண்டான வார்த்தைகள் தானே, பிரசங்கம் தானே அப்படின்னு. இல்லை இல்லை, நம்ம எல்லாரையும் தான் சொல்லுது. நீங்கள் ராஜாக்களுமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள், லேவியர்களாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு நம்மை பார்த்து, வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நம்மை பார்த்து தான் மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி உணவு உண்ண வேண்டும், எதை எப்பொழுது, எதை முன்பதாக எடுக்கணும், எதை பின்பதாக எடுக்கணும், இந்த ஃபுட் ஸ்டைல் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். கடைபிடிக்கிறது அப்புறம், முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டும் அல்லவா? இதுதாங்க அவங்களுடைய ஃபுட் ஸ்டைல். அதுக்கப்புறம் அவங்களுடைய வஸ்திர அணிதலனுடைய காரியங்கள் எவ்வளவு கனம் உள்ளதாய் அவர்களுடைய, நான் சொல்கிறது காஸ்ட்லியை பற்றி நான் பேசலை, ஒரு குவாலிட்டியை பற்றி நான் பேசுகிறேன். எவ்வளவு கனமுள்ளதாய் அவர்கள் அதை அணிகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அவர்களுடைய ஒரு நாளினுடைய பொழுதுபோக்கு எவ்விதத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது அவர்களை போலவே, நான் சொல்லுகிறது இஸ்ரேல் ராஜாக்களை பற்றி நான் பேசுகிறேன், புறதேசத்து ராஜாக்களை பற்றி நான் பேசவில்லை. அது வேற தாறுமாறாக கூட இருக்கு, அது நமக்கு தேவையில்லை. நம்முடைய கவனம் எல்லாம் இஸ்ரேலை தானே பார்க்க வேண்டும். அங்கே இருந்த தாவீது போன்ற ராஜாக்களுடைய, கர்த்தருக்கு பிரியமானவர்களுடைய வாழ்க்கை முறைமைகள் எவ்விதமாய் இருந்தது. அவர்கள் வசனத்திற்கு நடுங்கினார்கள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பயந்தார்கள். அவர்களுடைய பக்தி உலக மனிதர்களுடைய பக்தியை காட்டிலும் தேவ பக்தியாய் இருந்தது, கரை திரை மாசற்ற பக்தியாய் இருந்தது அல்லவா? அப்பொழுது அவர்களை காட்டிலும் அவர்கள் பெறாத அந்த பரிசுத்த ஆவியை இந்நாட்களிலே பெற்றிருக்கிற நமக்குள்ளே அவர்களுடைய நீதியை காட்டிலும், அவர்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைலை காட்டிலும், அவர்களுடைய பரிசுத்தத்தை காட்டிலும் நம்முடைய பரிசுத்தம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? சொல்லியிருக்கிறாரா இல்லையா? ஆமென். அப்படி போலவே அடுத்ததாக 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. இஸ்ரவேலை தொகையிடுகிறது. இங்க நடந்த விஷயம் என்னங்க? இதுக்கு முன்னாடி நடந்த விஷயமாவது பெரிய பாவம் அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு யாரும் என்ன பேச முடியாது. ஆனால் இங்கே என்ன நடக்குது? வெறுமனே ஜனங்களை எண்ணுகிறார், அவ்வளோதாங்க விஷயம்.
இதே நம்மளா இருந்தால் என்ன கேட்போம்? ஆண்டவரே, நான் ஏதாகல வேற ஏதாகல பாவம் செய்தேனா, வேற யாருக்காவது நான் துரோகம் செய்தேனா, இல்லை வேற யாருடைய பணத்தையாவது நான் அபகரித்து கொண்டேனா, இல்லை வேற ஏதானு என்னங்க, அவ்வளோதாங்க. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? எந்த ஜனங்களையும் எண்ணலாம், ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை எண்ணவே கூடாது. இது லேவியராகமத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம். என் ஜனங்கள், அது சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அது பெருகிக்கிட்டே, கண்ணுக்கே தெரியாமல் பெருகிக்கிட்டே இருக்கும். அதை எண்ணவே முடியாதுங்க. இந்த வாரம் இத்தனை பேர்னா அடுத்த வாரம் இங்கே எத்தனை பேரை நம்மளால் சொல்ல முடியுமா? இத்தனை பேர் தான் உட்காருவாங்கன்னு சொல்ல முடியுமா? வருவாங்க, ஆமாம், இவ்வளோ சொல்ல முடியாது. ஸோ என்ன முடியாது, என்ன கூடாது என்கிற அந்த ஒரு சின்ன விஷயத்தை தான் தாவீது செய்தார். செய்ததுக்கு என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும் இல்லையா? அப்போது அதுக்கு உண்டான அந்த சிட்சையை கர்த்தர் கொடுத்து அதுக்கு உண்டானதை கர்த்தர் சரி கட்டினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதலால் அன்பானவர்களே, ஏன் அவருக்கு அப்படி செய்யப்பட்டது? ஏனென்றால் அவர் ஒரு ராஜா. ஆமென். ஜனங்களுக்குள்ளே ஒருவேளை குறைவுகள் காணப்படலாம், மீறுதல்கள் காணப்படலாம். அவர்களுக்குள்ளே ஒருவேளை 2 பேர் 3 பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனை ஏற்படுமானால் அவர்கள் எங்கே செல்லுவார்கள்? ராஜா வண்டைக்கு தானே வர வேண்டும். நியாயம் தீர்க்கிற அந்த அதிகாரமும் உரிமையும் அந்த ஸ்தானமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த ராஜாக்களுக்கு தானே கொடுக்கப்பட்டது. அப்பொழுது ஜனங்களுடைய தவறுகளை நியாயம் தீர்க்கிற, இது தவறு இது சரி என்று சொல்ல ஞானமுள்ள அந்த ராஜாக்களே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன பிழை காணப்படுமானால் எப்படி நாளைக்கு நியாயம் தீர்க்க முடியும்? எந்த உரிமையில், எந்த ஒரு தைரியத்தில்? அவங்கள வச்சு இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நம்மளை வச்சு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நாம் எல்லோரும் ஆவிக்குரிய தாவீதுகளாக இருக்கிறோம். ஆமென். நாம் எல்லோரும் ஆவிக்குரிய மோசேக்களாக இருக்கிறோம். அவர்களை காட்டிலும் நாம் மேலானவர்களாக இருக்கிறோம் என்கிறதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. ஆதலால் தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நான் இங்கே மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகிறேன், நான் பாவங்களை குறித்து நான் பேச வரவில்லை. ஏனென்றால் பிழைகளையும் கரைகளையும் திரைகளையும் கவனித்து அந்த பரிமள தைலம் ஒரு பாத்திரம், பெரிய பாத்திரம் முழுவதுமாய் இருக்கிற அந்த என்ன சொல்றது, அந்த சுகந்த வாசனையை கொடுக்கிற அந்த பரிமள தைலத்திலே விழுந்திருக்கிற, அறியாமல் விழுந்திருக்கிற அந்த செத்த ஈயை தயவு செய்து நாம் இன்றைக்கு கவனிக்காமல் விட்டு விடுவோமானால் அவர்களுக்கு என்ன சம்பவித்ததோ அதுவே சபைக்கும் நடக்கும். அது எப்படி நடக்கும்? அவர் கிருபை உள்ளவர் அல்லவா? அப்படி நடக்கக்கூடாது என்று சொல்லித்தான் இன்றைக்கு சபைகளுக்கு எச்சரித்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்துக்கலாம். 7 சபைகள் தானே நம்முடைய சபைகள் கூட. அன்றைக்கு யோவான் இடத்துல 7 சபையின் தூதர்களுக்கு நீ வெளிப்படுத்த வேண்டியது என்று சொன்னபோது, சபைகளுக்கு வெளிப்படுத்த வேண்டியது என்று சொன்னபோது, அந்த சபைகள் எல்லாம் புறஜாதி சபைகள் அல்லவா? வாருங்கள், அருமையாய் முதலாவதாக கர்த்தர் ஒவ்வொரு சபைக்கும் அவர் எவ்வாறாக வெளிப்படுத்துகிறார் என்று பார்ப்போம். முதலாவதாக நாம் பார்க்கும்போது எபேசு சபையில் பார்க்கிறோம். அதில் நல்ல ஒரு விஷயங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 8 விஷயங்கள் நான் உட்கார்ந்து கவுண்ட் பண்ணேன், டைம் எடுத்து. கிட்டத்தட்ட 8 விஷயங்கள் அங்கே காணப்படுகிறதுங்க. ஏதோ ஒரு கரை அதில் கர்த்தர் கண்டுபிடித்தார். ஏதோ ஒரு பிழையை அதில் கண்டுபிடித்து சொல்லுகிறார், நீ இதையும் மாற்றிக்கொள்ளுவாயானால் இன்னும் நன்றாயிருக்கும். ஹல்லேலூயா. அடுத்ததாக அந்த சிமிர்னா சபையை பார்த்து சொல்லுகிறார், அங்கே சில 4 விஷயங்கள் மிகவும் நன்றான காரியங்களாக இருக்கிறது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ செய்கிறதையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே இருக்கிற 7 சபைகளுக்குமே முதலாவது அவர் இந்த வார்த்தையில் தாங்க தொடங்குறாரு. நீ செய்கிற நற்கிரியைகளை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். அந்த பெர்கமும் அந்த சிமிர்னா சபையை பார்த்து சொல்றாரு, 4 விஷயத்தை சொல்லிட்டு ஒரு குறை உன்னிடத்தில் காணப்படுகிறது, இதை நீ மாற்றிக்கொள்ளுவாயானால் நிச்சயமாகவே என்னோடு கூட சிங்காசனத்தில் நீ வீற்றிருக்கலாம். அடுத்ததாக சொல்லப்படுகிறது, அடுத்த சபையினுடைய பெயரை வாசியுங்கள், பெர்கமு சபை. பெர்கமு சபையை பார்த்து அங்கேயும் 4 விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்களை கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் ஏதோ ஒன்று அதிலேயும் குறைவுபடுகிறது. அடுத்ததாக சர்தை சபை, தியத்தீரா சபை, சர்தை சபை, பிலதெல்பியா சபை, கடைசியாக லவோதிக்கேய சபை. 7 சபைகளோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு இதெல்லாம் நல்லாதான்ப்பா இருக்குது, சூப்பராக பண்ணுற, நல்லாவே இருக்குது, என்னுடைய பாராட்டுக்குரியதாக இருக்கிறது, ஆனாலும் என்கிற அதை மாத்திரம் நீங்கள் கோடிட்டு கொள்ளுவீர்களாங்க.
ஆகிலும் என்கிறதை இன்றைக்கு நீங்கள் கோடிட்டு கொள்ளுவீர்களாங்க. நீங்கள் வேற எங்கேயும் கூட போக வேண்டாங்க. இந்த புத்தகத்தை மாத்திரம் நன்றாக உட்கார்ந்து 2-3 அந்த அதிகாரத்தை மட்டும் வாசிங்களேன். அதில் நிறைய ஏராளமான ரகசியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு சபைக்கு கிறிஸ்துவானவர் எப்படியாக வெளிப்படுகிறார் வாருங்கள். முதலாவது சபையில் எப்படி வெளிப்படுகிறார், என்னவென்று எழுத சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதில் வாசிக்கிறேன் 2:1. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது, இதோ ஆட்டுக்குட்டியானவராக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவராக சிலுவையிலே தொங்கினவர் சொல்லுகிறதாவதுன்னு எழுதப்பட்டிருக்கா? சொல்லுங்க. இது எந்த சபை? புறஜாதி சபைக்கு தான் சொல்கிறார். எபேசு சபைக்கு சொல்லுகிறார். அவர் யாரா? எவ்வளவு மகத்துவம் உள்ளவர். 7 ஒரு நட்சத்திரத்தினுடைய கணக்கு, சைஸு, ஹைட்டெல்லாம் எடுத்து போய் நீங்கள் போய் நெட்டில் போய், இன்றைக்கி தான் எல்லாமே வந்துருச்சே, நெட்டில் போய் கூகுளில் எல்லாம் போய் பார்க்கலாமே. பாருங்கள், உங்களுடைய கண்கள் விரிவடையும். அவ்வளவு பெரிய அந்த காரியத்தை 7 நட்சத்திரம் சொல்ல. ஒன்று எழுத்தின்படியும் அதை நம்ம பார்க்கக்கூடாது. ஆனால் 7 சபைகள் அப்படின்னா பூரணமாக சபையை தம்முடைய கரத்துக்குள்ளே வைத்திருக்கிறவர், தன்னுடைய ஆளுகைக்குள்ளே வைத்திருக்கிறவர். 7 குத்து விளக்குகளின் மத்தியில் அப்படின்னா 7 பண்டிகைகளின் மத்தியில். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு அதிகமாக 3 பண்டிகைகள் தான் அத்துப்படி தெரியும். ஆனால் அவர் விரும்புகிற பண்டிகைகள் 7 பண்டிகைகள். அவை எல்லாமே அவரை குறித்து சொல்லப்படுகிறதல்லவா? அவைகளின் மத்தியிலே உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது என்று எழுது என்று சொன்னார். இவ்விதமாக நாம் அவரை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக சிமிர்னா சபைக்கு என்னவாக சொல்லுகிறார்? 2:8 வாசிக்கிறோம். முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்திருக்கிறவருமானவர் சொல்லுகிறதாவது. என்னங்க அது? இதெல்லாம் தெரியுமா? முந்தினவர்னா யாருன்னு தெரியுமா? முந்தினவர் தானே பிதாவாகிய தேவன். அதனால தான் அந்த நாட்களில் அவ்வளவு காரியங்கள் எல்லாம் நடந்தது. கர்த்தருடைய கோபத்தை அங்கே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய கோபத்தை பார்க்கிறோம். இப்பொழுது நம்மோடு இருக்கிறவர் ஆட்டுக்குட்டியாய் இருக்கிற, வாய் பேசாது இருக்கிற, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற, எல்லாவற்றையும் தாங்கி கொள்ளுகிற, என்ன செய்தாலும் பொறுத்து கொள்ளுகிற இயேசு கிறிஸ்துவின் காலம் அல்லவா இது என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படியல்ல, அவர் சொல்லுகிறார், நான் முந்தினவர் என்று சொல்லுகிறார். அந்நாட்களில் அவர் செய்த அந்த எகிப்தில் செய்த வாதைகள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவர்களுடைய ஆத்துமாக்களுக்கு இவர் யார் என்று புரிய வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றையும் செய்தவர் இயேசு கிறிஸ்துவே. ஆதலால் தான் சொல்லுகிறார், நான் மரியாளின் வயிற்றில் பிறந்து வந்தவர் மாத்திரம் அல்ல, நான் முந்தினவர், நான் பிந்தினவர், நான் வரப்போகிறவர் என்கிறதை இந்த புதிய ஏற்பாட்டின் சபை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பிரகாரம் அதை குறித்து விளக்கி நீ எழுதுவாயாக. அடுத்ததாக வாருங்கள் பெர்கமு சபைக்கு 12ஆம் வசனம். 2 புறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். என்னங்க, யார் அவரு? யாருங்க? 2 கைகளிலும் ஆணிகளினாலே கடாவப்பட்டவருங்க. என் பாவத்திற்காய். இந்த வாரமும் அதே ஜபந்தான், அடுத்த வாரமும் எப்படி? அதான் போன வாரம் தான் முடிஞ்சிச்சுல்ல, மறுபடியும் எப்படி அதே ஜப குறிப்பு? அப்போ என்னவோ அங்கே அவரை குறித்து அறியாமையினால, அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்ளாததினால ஏதோ சில துணிகரமான காரியங்கள் அங்கே தொடர்ந்து செயல்படுகிறதுனால அல்லவா அந்த காரியங்கள் நடைபெறுகிறது. இங்கே என்ன சொல்லப்படுகிறது? 2 புறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவருங்க. இது வசனத்தை குறிக்கிறது. உண்மையிலேயே அவர் கத்தி வச்சு நிற்கிறவர்களாம் அல்ல. எழுத்தின்படி நம்ம பார்க்கக்கூடாது. 2 புறமும் கருக்குள்ள பட்டயம் என்று எபிரேயத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா? வேத வசனம். அதை கையிலே வைத்திருக்கிறவர் சொல்லுகிறதாவது, வசனத்தை கையிலே வைத்திருக்கிறவர் சொல்லுகிறதாவது, சத்திய தேவன் 7 சபைகளுக்கு சொல்லுகிறதாவது. அடுத்ததாக வாசியுங்கள். தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 18வது வசனம். அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. இது யாருங்க சொல்றா? எப்படி வெளிப்படுத்துறாரு தன்னை? அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள
மனுஷகுமாரன் சொல்கிறதாவது எழுதப்பட்டிருக்கா, தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. இன்றைக்கு சபை அவரை இவ்விதமாக பார்க்குமானால் நிச்சயமாகவே அங்கே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் காணப்படும் அல்லவா, நீதியின் மேல் நீதி காணப்படும் அல்லவா. இன்றைக்கும் எவ்வளவு பிரசங்கங்களை கேட்டோம், துணிகரமாய் தங்களுடைய சுயத்திலே நடக்கிறவர்கள் அநேகர் உண்டு தான், இல்லை என்று சொல்லவில்லை. நான் அவர்களை குறித்து நான் இங்கே பேச வரவில்லை. அவர்களுக்கு போதிக்கிற ஒரு பிரசங்கம் இது அல்ல அன்பானவர்களே. இதோ மணவாளன் வந்துவிட்டார், கதவு பூட்டப்பட்டு விட்டது என்கிற ஒரு சத்தத்தை கேட்க போகிற காலத்திலே அவருடைய வாசற்படியிலே நிற்கிறவர்களுக்காக சொல்லப்படுகிற சத்தியம்தான் இது. அல்லேலூயா. ஆதலால் அன்பானவர்களே, நம்மிலே தன் பிழைகளை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உணர்கிறவன் யார், ஃபீல் பண்ணுறவங்க யார், தெரிந்து கொள்ளுகிறவர்கள் யார்? நான் சொல்லட்டுமா, தன்னுடைய தவறே தனக்கு தெரியல அப்படின்னா அவங்க ரட்சிக்கப்படவே இல்லைன்னு அர்த்தம். எழுதிக்கோங்க. ஏன் தவறு, என்னோட மைனஸ், என்னோட நெகட்டிவ், என்னுடைய காரியங்கள், என்னுடைய குறைவுகள் எனக்கு தெரியாவிட்டால் நான் இன்னும் என்னவே இல்லை. சொல்லுங்க, இன்னும் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படவே இல்லை. அடுத்த சபை 3:1, சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. 7 ஆவிகளை உடையவருங்க. அதுதான் ஏசாயா புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா, ஞானத்தையும் உணர்வையும் என்று சொல்லி அந்த 7 விதத்தை நாம் வாசிக்கிறோமே காரியங்கள். அத்தனை 7 ஸ்பிரிட்ஸ் அப்படின்னா பூரண ஆவி உள்ளவர், முழு மகா பரிபூரண தன்மை உள்ளவர் சொல்லுகிறதாவது. சிலுவையிலே தொங்கினவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லவில்லை. அதை கடந்து வந்துவிட்டோம். 4 சுவிசேஷங்கள் நன்றாக இருக்கும். எத்தனை முறை நீங்கள் திரும்ப திரும்ப படித்தாலும் சூப்பராக இருக்குங்க. சுகம் கொடுத்தார், பார்வை கொடுத்தார், நடக்க பண்ணினார், எல்லாமே சூப்பராக நல்லா இருக்குங்க. அதோடு நிறுத்தி கொள்ள வேண்டியது. மனுஷகுமாரன் சொல்லுகிறதாவது என்று சொல்லி எங்கேயுமே வரலங்க. அடுத்ததாக வாசிங்க. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 3:7 எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும். யாருங்க அவரு? நான் பரிசுத்தர், ஆதலால் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும். யாருங்க அவரு? கிருபை உள்ளவரா? சொல்லுங்க. நான் கிருபை உள்ளவர். இந்த புத்தகத்தில் நீங்கள் வீட்டில் போய் மெனக்கெட்டு நேரம் எடுத்து 22 அதிகாரத்தை வாசிங்க. 2 இடம் தவிர வேற எங்கேயாவது கிருபை என்கிற வார்த்தை வருமானால் எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நான் நோட் பண்ணிக்கிறேன். கிருபை என்கிற வார்த்தையே வராது. யாருக்கு, எந்த சபைக்கு இந்த வார்த்தையே வரல சொல்லுங்க? புறஜாதிகள் நம்முடைய சபைக்கு தான் அந்த வார்த்தையே வரலங்க. எங்கே வந்திருக்கு தெரியுங்களா? அந்த 2 வார்த்தை, அந்த கிருபை என்கிற வார்த்தை 1ஆம் அதிகாரம் இன்ட்ரோடக்ஷனில் 5வது வசனம்னு நினைக்கிறேன். இன்ட்ரோடக்ஷனில் வந்திருக்கோம். ஏன்னா அப்படி தான் அவங்க ஆரம்பிக்கணும். எப்படி நம்ம ஒருவர் பார்க்கும்போது நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா. ஸோ ஒரு லெட்டர்னுடைய ஃபார்மேஷன், ஒரு ப்ரொசீஜர் என்ன, அதற்காகத்தான் அந்த வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறது. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேவனுடைய கிறிஸ்துவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. இது ஒரு ப்ரொசீஜர். ஒரு லெட்டரை முடிக்கும் போது ஒருத்தர் பிரியும் போது சரி பார்ப்போம்பா, ஓகே நல்லா இரு அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் நடுவில் இருக்கிற எவ்வளவு சம்பவங்கள் நடக்கிறது. 7 சபைகளுக்கு சத்தியத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார், அட்வைஸ் கொடுக்கிறார், குறைகளை சுட்டி காண்பிக்கிறார், அவருடைய நற்கிரியைகளை பாராட்டுகிறார். எந்த இடத்துலையுமே நான் கிருபை உள்ளவர் என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தவே இல்லை அன்பானவர்களே. ஹல்லேலூயா. நான் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும். அடுத்ததாக தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும். ஆண்டவரே எனக்கு திறவுங்கள், எனக்கு கதவை திறவுங்கள் என்று சொல்லி எத்தனை முறை தட்டினாலும் ஒருவரும் திறக்கக்கூட முடியாதபடிக்கு பூட்டுகிறவருமானவர் சொல்லுகிறதாவது. என்னங்க பூட்டினாரா?
நோவா அவருடைய குடும்பத்தை பேழைக்குள்ளே அனுப்பிட்டு என்ன பண்ணிக்கிட்டாரு? பூட்டினாரா? எத்தனை முறை திறந்தார், எத்தனை முறை பூட்டினார்? சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஒரு 4 முறை திறந்து. ஏன்னா எல்லாம் கெஞ்சுறாங்கல்ல, எல்லாம் ஐயோ என்னவோ நடக்க போகுது, தானாக லாக் ஆகுது. கர்த்தர் பூட்டுறாருன்னா கர்த்தர் எல்லார் கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பாரா தெரியல எனக்கு. தானாக டோர் க்ளோஸ் ஆகி தானாக பூட்டு லாக். இந்த கிராஃபிக்ஸ்லலாம் பார்ப்போம் பாருங்கள், அந்த மாதிரி நடந்திருக்கும். பார்த்தாங்க, ஐயோ என்னவோ என்னவோ நடக்குது. அப்போ நோவா சொன்னது உண்மையாக இருக்குமோ? அவருடைய பிள்ளைங்களெல்லாம் சொன்னது உண்மையாக இருக்குமோ? இப்போ நடக்க போகிற ஒரு தருணத்தில் வந்துட்டோமோ? கதவு பூட்டப்பட்டாயிருச்சு, இவங்க மட்டும் சேஃப்டி ஆகிட்டாங்களே. எல்லாரும் கத்து, எல்லாம் கூப்பிடு, கடவுளே இது பத்தாது, இன்னும் நல்லா ஆராதனை பண்ணு. ஆண்டவரே ஆண்டவரே, என்னது கிருபை உள்ளவரே கதவை திறோம். இது பத்தாது, இன்னும் நல்லா வர்ஷிப் பண்ணு, நல்லா சத்தம் அல்லேலூயா ஆமேன் போட். திறக்கவே இல்லைங்க அந்த பூட்டு. மத்தேயு புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் இருக்கட்டும். 10 கன்னிகைகள், 5 பேர் யார் தெரியுமா? கைவிடப்பட்டவங்க, பாவம் செய்யாதவங்க. சரியா? அப்புறம் எப்படி கைவிட்டார்? பரிசுத்தம்னா என்னன்னு தெரியல, பாவம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, செய்யல. பரிசுத்தம்னா என்ன? அது கர்த்தருடைய பரிசுத்தம்னா அது என்ன? கற்றுக்கொள்ளலை. நேரம் கொடுக்கப்பட்டது கற்றுக் கொடுக்கும்படிக்கு, கற்றுக்கொள்ளலை. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாதவர்கள். அவர்களிடத்தில் பாவம் இல்லை, அக்கிரமம் இல்லை. ஏனென்றால் அவர் சபைக்குள்ளே இருக்கிற கன்னிகள் தான், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், அழைக்க பெற்றவர்கள் தான், கர்த்தரை முகமுகமாக தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டினவர்கள் தான் அன்பானவர்களே. ஆனால் அவர்களிலே இருந்த பிழைகளை கவனியாமல் விட்டுவிட்டவர்கள் அன்பானவர்களே. இதைத்தான் நம்ம அதிகமாக கவனிக்க வேண்டும். இப்பொழுது சத்தம் கேட்கிறது, மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்கிறது. கதவு உள்ள என்ட்ரானாங்க, கதவை பூட்டிட்டாங்க. ஆண்டவரே எங்களுக்கு திறவும், நாங்கள் இதை செய்தோமே அதை செய்தோம், இதெல்லாம் விட்டோமே, ஐயோ அவ்வளோ பெரிய பாவிகளிலே பிரதான பாவியா இருந்தேனே நான், அதெல்லாம் மாறி போனது. ஆண்டவரே ஆண்டவரே. சத்தமும் இல்லை, பூட்டும் திறக்க. பழைய ஏற்பாடில் ஒரு சாட்சி, புதிய உடன்படிக்கையில் நமக்கு ஒரு சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அன்பானவர்களே, மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஸ்தானம், இது நமக்கு கிருபையினாலே கிடைக்க பெற்றது. சத்தியத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது யாருமே இல்லை, ஒருவரும் நீதிமான் அல்ல. அவருடைய இரக்கத்தினாலே, மகா இரக்கத்தினாலே, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பே இருந்தவர்களை இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு போக வேண்டும் என்கிற அவருடைய அனாதி சிநேகத்தினாலே இந்த அழைப்பின் சத்தம் கேட்க பெற்று இன்றைக்கு நாம் அவரோடு கூட நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லவா? அவரோடு கூட பந்தியில பங்கு பெற போகிறோம் அல்லவா? ஏதோ கேட்டோம், ஏதோ சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பர். அதுக்காக நான் இப்போ சொல்ல வரலங்க. சம்பவங்களை கவனியுங்கள். அவர்களுக்கு நடந்த காரியங்கள், அந்நாளிலே கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட அழைப்பு பெற்ற ஊழியக்காரர்களால் அழைப்பு பெற்ற பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பித்த அவர்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு பிழையானது, அதற்குண்டான பதில் எவ்விதமாக அமைந்தது என்கிறதை கவனிக்கும்படிக்குத்தான் அவைகளெல்லாம் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். மோசேயை குற்றப்படுத்த அல்ல அன்பானவர்களே. மோசேயை நாம குறை சொல்லணுன்றதுக்காக அல்ல, அவரும் அவரை அப்படி பார்க்கவில்லை. சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார், எல்லாம் ஓகே. இவைகளெல்லாம் கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படிக்கு திருஷ்டாந்தங்கிறவங்க நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் இவைகளை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கொடுக்குறேங்க. நீங்கள் ஓகேனா சரி, இந்த பிரசங்கமே வேண்டாம், இந்த கான்செப்டே வேண்டான்னு போயிடலாம். இப்போ பிரசவ காலம் ஏற்படுகிறது ஒரு பெண்மணிக்கு. 10 மாதங்கள். எல்லா லேடிஸ்க்கும் தெரியும் எவ்வளவு கண்மணி போல தனக்கு பிடிக்காததெல்லாம் சாப்பிட்டு தனக்கு பிடிக்கிறதெல்லாம் விட்டு வயிற்றிலே இருக்கிற இனி வரப்போகிற அந்த பிள்ளைக்காக எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு அர்ப்பணிப்புகள், எவ்வளவு காரியங்களை செய்து இப்போ பிள்ளை பெறுகிற அந்த நேரத்தில் வரும்போது கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நம்பி கொண்டு போய் சேர்க்குறாங்க. கணவன், வீட்டார், பெற்றோர் எல்லாம் நம்பி கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு பிரசவம் ஆக போகிறதுன்னு கொண்டு போய் சேர்க்குறாங்க பாருங்கள். அந்த இடத்துல வேலை செய்து ஒரு நர்ஸுனுடைய வேலை அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக பார்க்கணும். டாக்டராவது மெயின் வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் செய்ய வேண்டியதெல்லாம் நர்ஸ் இல்லையா? அந்த நர்ஸ் 2 நாள் 3 நாள் நல்ல டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டுன்னு பார்த்து அந்த அம்மா அந்த பக்கம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம்தான். அப்படி பார்க்க முடியாது. அதுவும் மருத்துவ பணியில் என்ன கண்ணில் விளக்கெண்ணெய் போட்டுட்டு தானே பார்க்கணும்.
மற்ற வேலைகளை பார்க்குற மாதிரி ஏனோ தானோன்னு பார்க்க முடியுமா? அந்த மாதிரி காரியங்களை பார்க்க முடியாது. அப்படி பார்த்த அந்த பெண்ணினுடைய ஒரு சின்ன பிழையினாலே, தவறுதலினாலே, ஏதோ ஒரு சிறிய ஒரு விஷயத்தினாலே அந்த பிறக்க போகிற அந்த குழந்தை இறந்து பிறக்குமானால் எத்தனை தாய்மார்கள் அந்த நர்ஸினுடைய பிழையை ஏற்றுக்கொள்ளுவார்கள்? எத்தனை வீட்டார் ஏற்றுக்கொள்ளுவார்கள்? ஐயோ பாவம், அந்த பொண்ணு 3 நாளாக 4 நாளாக தூங்கலையா, 3 ஷிஃப்ட்டு, மார்னிங் டே மத்தியானம் நைட்டு செஞ்சுருக்குதான், 3 ஷிஃப்ட்டு, 3 நாள், பாவம். சரி போட்டோம். யாராவது ஒருத்தர் மன்னிப்பீர்களா? யாராவது ஒருவர் அங்கீகரிப்பீர்களா? விட்டு கொடுப்பீர்களா? இதை கற்பனை பண்ணி தான் பார்க்க தான் முடியுமா? நம் எண்ணத்துக்கு இது ஒத்து வருமா? சொல்லுங்க. அந்த 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 அளவுக்கு அன்புள்ளவர்கள் எத்தனை பேர்? ஒருவரும் இருக்க முடியாது. என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய நஷ்டத்துக்கு நீ என்ன பண்ண முடியும்? தண்டனை தான் கொடுப்போங்க. இது நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது என்னோட வைஸ் பிரசிடென்ட் மீட்டிங்கில் பேசின விஷயம் இது. அன்றைக்கு என்னுடைய உள்ளத்தில் பதிந்தது. அந்த உலகமான காரியத்துக்கு ஒரு பொருளை செய்யணும் அப்படின்னா ஒரு டை இருக்கும்ல, அதை வச்சு தான் அது மாஸ்டர் டை. அந்த மெயின் சின்ன மிஸ்டேக் எதாவது இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே தப்பாகவே தான் போயிடும். அந்த முதலாவது இருக்கிற அந்த காரியத்தை அவ்வளவு கவனமாக அவ்வளவு படித்தவங்க உட்காந்து அதை பர்ஃபெக்டாக அதை செய்துட்டாங்க அப்படின்னா அடுத்ததெல்லாம் சரியாக வந்துடும். அதில் தவறு பிழை வந்துருச்சு அப்படின்னா ராஜாக்களாய், ஆசாரியர்களாய், லேவியர்களாய், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்களாய், மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தருடைய தேவாலயங்களாய் அவர் வாசம் பண்ணுகிற உலாவுகிற நம்மிடத்தில் ஒரு பிழை காணப்படுமானால், அன்பானவர்களே, நான் ரொம்ப மேன்மை, நான் தப்பே செய்யலைன்னு சொல்ல வரல. இதை நாம் இன்னும் அதிகமாய் கவனிக்க வேண்டும். இன்னும் அதிகமாக இன்னும் அன்பு கூற, இன்னும் பரிசுத்தமாக, இன்னும் வளர, இன்னும் அவர் கிருபாசனத்தண்டையில் நெருங்க, அவர் திறக்க போகிற அந்த வாசலுக்குள்ளே தைரியமாய் பிரவேசிக்க, கைகளை வீசி உரிமையோடு கூட கோஷம் போட்டுக்கொண்டு ஸ்தோத்திர பாடலை பாடிக்கொண்டு அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த நோக்கத்தை தவிர சபைக்கு வேற என்னங்க நோக்கம்? இதோடு கூட நமக்கு சாப்பிட வேணும், இதோடு கூட எனக்கு உடுத்த வேணும், இதோடு கூட நான் அமைதியாக படுத்து உறங்க ஒரு இடம், ஒரு ஸ்தலம் வேணும். போதாதா? ஹல்லேலூயா. இதை நிச்சயமாக தருவார். இப்படி கர்த்தருடைய ராஜ்யத்தையும் சத்தியத்தையும் நீதியையும் தேடும்போது நிச்சயமாக அவர் இவைகள் எல்லாம் கூட கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறாரே. 14வது வசனம் 3:14. லவோதிக்கேயா சபைகளுக்கு சொல்லுகிறதாவது பாருங்க. சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. ஒவ்வொரு வார்த்தையும் அது எப்படி அதை விளக்குறதே எனக்கு தெரியலைங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் உண்மை உள்ளவருங்க. அவர் கல்விமான்களை எதிர்பார்க்கவில்லை. நித்திய ஜீவனுக்கு அவரோடு கூட நித்தியமாய் வாழுகிறதற்காக நல்ல விவேகம் உள்ளவர்களை அவர் தெரிந்தெடுக்கவில்லை, அழைக்கவில்லை. நல்ல நல்ல திறமை உள்ளவர்களை, நல்ல பலவான்களை அவர் அழைக்கவில்லை. அவர் அழைக்க போகிறது ஒரே ஒரு கூட்டத்தை தாங்க. யார் அப்படி என்றால் உண்மை உள்ளவர்களை மாத்திரம்தாங்க பிரவேசிக்க முடியும் அந்த வாசலுக்குள்ளே. வேற எதுவுமே வேண்டாம். அப்படி பார்க்கும்போது உண்மை உள்ளவர்கள் என்று வரும்போது இதுக்குள்ளே யார் வேணா வர முடியும் தானே? ஏழைகள் பிரவேசிக்க முடியும் தானே? படிப்பறிவு அற்றவர்களும் இதில் பிரவேசிக்க முடியும் தானே? ஏழை விதவை அந்த 2 பைசா தன்னிடத்தில் இருந்ததே இல்லை, உண்மை உள்ளவளா இருந்தா. அவள் படிச்சிருந்தாளா அதை பற்றி அவருக்கு பிரச்சனை இல்லை. உண்மை உள்ளவர்கள். இந்த ஒரே ஒரு விஷயம், குவாலிட்டி தான் சபைக்கு தேவை. உண்மை மட்டும்தாங்க தேவை, வேற எதுவுமே தேவையே இல்லைங்க. நான் நிறைய படிக்கலை, எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க படிக்கும்போது எனக்கு ஞாபகம் வருது நிறைய அதிகம். அதெல்லாம் பரவாயில்ல, உண்மையாக அது போதும். கர்த்தர் செலக்ட் பண்ண அந்த வரப்போகிற அந்த மணவாளனுக்கு தேவையான மணவாட்டியினுடைய தகுதி ஒன்றே ஒன்று தான், அது உண்மை. அன்பானவர்களே, சத்தியமுள்ள சாட்சிங்க. ஹல்லேலூயா.
உண்மையுள்ள சாட்சியை விட சத்தியமுள்ள சாட்சி அவர். உண்மை நாளுக்கு நாள் மாறும். நேற்று ஒருத்தர் ஒரு பதவியில் இருப்பார், இன்னைக்கு இருக்க மாட்டார். ஆனால் அது உண்மை, இருந்தது உண்மை, ஆனால் அது மாறும். சத்தியம் ஒருபோதும் மாறாது. அவரை பற்றின சத்தியமும் அவரை பற்றின அவரை குறித்த எல்லா சத்தியங்களும் ஒருபோதும் இது நேற்றும் மாறாது, இன்றும் மாறாது, நாளைக்கும் மாறப்போகிறதில்லை. சத்தியம் உள்ள சாட்சியம் உள்ளவர் சபையினிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆதலால் எப்படி இந்த டாக்டர் இந்த நர்ஸ் செய்த காரியத்தை நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதே போல் ஏதோ ஒரு கவனக்குறைவு நல்லா பண்ணியிருக்கலாங்க. ஒருவேளை போட வேண்டிய ஒரு இன்ஜெக்ஷன் அந்த பிள்ளைக்கு போட ஒரு பிழை, பாவம் அல்ல. பாவன்றது என்ன தெரியுமா, உள்ளே வச்சு செய்யறது தான். அது அப்படி அல்ல. நல்லா செய்யணும், நல்ல பேர் வாங்கணும், இதுக்கு மேலே ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்ற இதில் செய்யும்போது ஒரு சின்ன பிழை என்ன ஆகிவிட்டது, பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வந்து விடுகிறது அல்லவா. மோசே கொண்டு வந்ததை போல், தாவீதுக்கு கொண்டு வந்ததை போல் புதிய ஏற்பாட்டில் நிறைய இருக்குது. சரி, அப்படி போல் அதே போல் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸ்கூலில் சேர்றது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும், காலேஜுக்கு போகணுன்ற நோக்கம் இருக்கணும். 5வது படித்தா போதும், 8வது படித்தா போதும். இன்றைக்கி யாராவது எந்த பிள்ளைங்களாவது அப்படி நினைக்கிறாங்களா? இல்லை. எப்போ நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு நான் எப்போ சொல்லிக்க முடியும், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு லாயர்னு சொல்லி எப்போ நான் சொல்லிக்கொள்ள முடியும் என்று சொல்லி அந்த கவனத்திலே தானே இந்த ஸ்கூல் ஸ்டடீஸ் நடக்குது. அது முடித்த பிற்பாடு அது குழந்தைகளுக்கு உண்டான ஸ்கூலுங்க, பயிற்சி தளம். அதுக்கு அடுத்தது காலேஜ் போகணும்ல, அதில் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அப்படிப்பட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறது சத்தியம் தாங்க இது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுது. சரி, எதற்காக இதை உணரணும், உணர்ந்தால்தான் நம்மிடத்துல பிழை கரை அற்றவர்களாய் காணப்பட முடியும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 பேதுரு 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், இவைகள் வர காத்திருக்கிறோமா? முதலாவது இவைகள் எல்லாம் வரப்போகிறது, நடக்க போகிறது, கிறிஸ்துவின் வருகை என்று ஒன்று உண்டு என்கிறதை விசுவாசிக்கிறோமா? சரி, அதற்காக காத்திருக்கிறோமா? அப்படிப்பட்டவர்களுக்கு, அப்படிப்பட்ட நீங்கள் கரையற்றவர்களும் என்னவா இருக்கணுமா? கரையற்றவர். இந்த பூமியில நல்லா வாழணும் அவங்களுக்கு இல்லைங்க. இந்த பூமியில் நல்லா வாழணும், அதுக்கு இயேசு நாமம் எனக்கு வேணும், அவருடைய ஆசீர்வாதம் வேணும், அவங்களுக்கு இல்லை. இது யாருக்கு? அவருக்கு முன்பாய் கரை திரை அற்றவர்களாய் நிற்க வேண்டும் என்று எண்ணுகிற சபைக்கு சொல்லப்படுகிறது. வாசிமா. கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் என்ன இருக்கக்கூடாதாங்க? இது என்னங்க, இது ஒன்று தானாங்க. பைபிளை அனுமதிக்கல, எழுதி கொடுத்துட்டாருங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கையில் என்ன இருக்குது? கொஸ்டின் பேப்பரும் இருக்குது, வேற என்ன இருக்கு? ஆன்சரும் இருக்குது. தெரியாது என்று ஒருவரும் போக்கு சொல்லுகிறதற்கு இடமே இல்லை. படிக்க வேண்டியது நம்முடைய வேலை. படித்தா மார்க் எடுக்கலாம், நல்லா படித்தா நல்ல மார்க் எடுக்கலாம். இவ்வளோதான் வித்தியாசம். கரை திரை அற்றவர்களாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி, கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவருடைய சந்நிதியிலே காணப்படும்படி என்ன பண்ணணுமா? ஜாக்கிரதையாயிருங்கள். தூங்கி கொண்டிருங்கள்னு போடப்பட்டிருக்கா? எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, விட்டுருப்பா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எப்படியாவது உன்னை கொண்டு வந்துடுவேன் சொன்னாரா? பி கேர்ஃபுல். இன்னொரு வசனம் வாசிங்க, யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே. எதனால கரை வரும்? ராஜாக்கள், லேவியர்கள், ஆசாரியர்கள், எதனாலதான் கரை வரும்? உலகத்தால் கரைப்படாதபடிக்கு. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உலகம் எதுக்கு தெரியுமா நம்மளை சுற்றி வரும்? ரொம்ப அட்டாச்சாக இருக்கும், கரைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கையில் தான் இருக்குது அந்த உலகம், நம்ம வீட்டில் தான் இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில. அது நம்மை கரைப்படுத்தி விடாதபடிக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியணுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இன்றைக்கு எல்லாம் நல்லா தான் போகுது, ஆனால் அவைகளினாலே கரைப்பட்டு இருக்கிறவர்கள் அநேகர். அதனால தான் இந்த சத்தியம் இன்றைக்கு நமக்கு வருகிறது. பிழையற்றவர்களாய்
மாசற்றவர்களாய் அவருடைய சன்னிதானத்துக்கு முன்பாதாக நிற்கும்படிக்கு. இன்னொன்று குறிச்சிக்கோங்க, எகிப்தில் இருந்து வந்தவங்க எல்லாரும் எங்கே போல? அதுதான் கன்னிகைகளுடைய விஷயம். எகிப்திலேருந்து வந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணல? 2 பேர் தவிர கானானுக்குள்ளே போலங்க. செங்கடலை கடந்த குரூப்பு எல்லாம் யோர்தானை கடந்துருச்சா? சொல்லுங்க, இல்லை தானே? செங்கடலை கடந்து வந்துட்டோம், வனாந்தரத்தில் இருக்கிறோம். சீனாய் மலையிலிருந்து அன்னைக்கு கேட்ட அதே சத்தம் இன்றைக்கு நமக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அக்கினி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமாய் நம்மோடு கூட வந்து கொண்டு தான் இருக்கிறார், போதித்து கொண்டு இருக்கிறார், கண்டித்து உணர்த்தி கொண்டு இருக்கிறார், வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு விளக்கி காண்பித்து கொண்டு இருக்கிறார். எதற்காக? செங்கடலை கடந்து வந்த எங்கே போனோம்? நீ எங்கே போனோம்? யோர்தானை கடக்க வேண்டும். இந்த உலகத்தை கடந்தவர்களாய் பரம கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். எகிப்திலிருந்து வந்தாச்சு, எங்கே போனோம்? கானானுக்குள்ளே போக வேண்டும். கர்த்தர் அழைத்த நோக்கம் என்ன? எகிப்திலிருந்து வெளியே வந்து இங்கேயே வனாந்தரத்தில் இருக்க வேண்டும் என்கிறது அல்ல. எங்கே போகணுன்றதான் நோக்கம்? கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இதுக்கு மேலே இந்த செய்தியில் ஒரு பாயிண்ட் கொடுக்கணுன்னா எனக்கு நேரமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் உங்களுடைய தனி ஜெபங்களிலே வைத்து, நம்ம இடத்துல பெரிய பெரிய விஷயம் இல்லை தான், ஆனால் எந்த ஒரு சின்ன விஷயமும் பாருங்க, பிசாசுக்கு ரட்சிப்பை தடுக்கிறதுக்கு வல்லமை இல்லைங்க. புரியுதா? அவர் யாரை முன் குறித்தாரோ அவர்களை அழைச்சிருவாரு, கட்டி போட்டுருவாரு. அந்த வல்லமையெல்லாம் அப்படி தான் வந்தோம். ஆனால் நித்திய ஜீவனை தடுக்கிறதற்கு அவனுக்கு தந்திரம் நல்லா தெரியுங்க. பாவம் வேண்டாம் நித்திய ஜீவனை தடுக்கிறதுக்கு. சபைக்கு பிழை இருந்தாலே போதும், கரை இருந்தாலே போதும். அது நம்ம எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது. இன்னொன்று சொல்லி கொடுத்துறேன் ஒரு ஆலோசனையாக. ஒரு துணியில் ஒரு கரை படுது அப்படின்னா இம்மிடியட்டாக போய் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அது இருந்த இடமே தெரியாது. புரியுதா? ஏதாவது நம்முடைய ஆவியில் ஏதாவது குறைவுகள் வருமானா இம்மிடியட்டாக தேவ சமூகத்தில் வந்து அதை விட்டு அறிக்கை செய்து விட்டு அவரோடு கூட ஒப்புரவு ஆகி விட்டோம் என்றால் என்ன நடந்துச்சுன்றதே இல்லாதபடிக்கு ஆத்மாவில் அழிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆற போட்டிங்க, எப்படி இந்த துணியில் டைம் ஆக ஆக, நாள் கணக்கு அவர் கணக்கு ஆக ஆக அது நல்லா அது கிரிப்பாக பிடிச்சி அது போகிறதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறோமோ, அந்த மாதிரி எத்தனை பந்தியில் உட்காரணும்னு எனக்கு தெரியாது, எத்தனை முறை அபிஷேகம் வாங்கணும்னு எனக்கு தெரியல, எத்தனை மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியல. அதே போல தான் பெண்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். பாத்திரம் கழுவுறோம் இல்லையா, யூஸ் பண்ண உடனே அந்த சூடு ஆறுறதுக்குள்ளே கொண்டு போய் அந்த கொலாடியில் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்களேன், அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் ரொம்பலாம் மற்ற எதுவுமே அதிக ப்ரெஷர் கூட கொடுக்க வேணாங்க. அதே ஒரு 5 நிமிஷம் காய வச்சுட்டு அதை கொண்டு போய் போட்டிங்கனாலும் போட்டு என்ன பண்ணணும் அதை? இதெல்லாம் ஒரு உவமைகளாக சொல்லி நமக்கு நாமே புரிய வைத்து கொண்டு இருக்கிறோம். ஆமேன். ஆதலால் இம்மிடியட்டாக அவருடைய சமூகத்துக்கு போக பழகுங்க. கர்த்தர் நம்மை அவருடைய ரத்தத்தினாலே சுத்திகரிப்பார், அவருடைய வசனத்தினாலே சுத்திகரிப்பார். நம்மை ராஜாக்களாய் ஆக்கின அவருக்கே இந்த பூமியில் நம் மூலமாய் மகிமை வரும், வந்து சேரும். புறஜாதிகள் மூலமாக கர்த்தரை உயர்த்துகிற துதி கண்டிப்பாக இருக்கும். நம்மை அழைத்த நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும். அன்பானவர்களே, இதே சிந்தையோடு கூட நாம் அடுத்த காரியங்களை கடந்து செல்வோம்.